வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மோடி காலில் விழுந்துள்ளாரா? கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 100வது ரூபாய் காயின் வெளியீட்டு விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இந்த விழாவில் மத்திய அமைச்சர், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பிற கட்சியின் தலைவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்பிதழ் கொடுத்துள்ளது. மோடி அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு 5 முறை தமிழகத்தில் முதல்வராகவும் பல்வேறு திட்டங்களையும் கைரிக்ஷா, பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு, கைம்பெண் உதவித்தொகை போன்ற பல்வேறு வகையான நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இத்தனை மாதங்களாக, இத்தனை வருடங்களாக பாஜகவை எதிர்த்து வந்த ஸ்டாலின் அவர்கள் தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக மோடி அவர்களது காலிலும் ஆளுநர் காலிலும் விழுந்த சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சுதந்திர தின விழா முடிந்த பிறகு மாலையில் ஆளுநர் தேநீர் விருந்தில் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்ற ஒரு அறிவிப்பு சுதந்திர தின விழா 2 நாட்கள் முன்பாகவே வெளியிடப்பட்டது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு எங்களுக்கு மரியாதை நிபந்தமாக அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நாங்கள் அதில் கலந்து கொள்வதற்கு முடிவு செய்துள்ளோம். அமைச்சரும் மத்திய அமைச்சரும் இதில் கலந்து கொள்கிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பழிவாங்கும் படலமாக ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தால் நாங்கள் யாரும் வரமாட்டோம், நாங்களும் அரசியலாகத்தான் பார்ப்போம் என்பதற்கேற்ப அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார். இது ஸ்டாலின் அவர்களது காதில் கேட்க உடனடியாக ஆளுநரை தொடர்பு கொண்டு கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். நேற்றும் கலந்து கொண்டார். இது திமுகவின் கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுவது உறுதி. இந்த நாணயம் புழக்கத்தில் வருமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. காரணம், இது கலைஞர் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிடக்கூடிய நாணயம். ஆனால் இது மக்கள் மத்தியில் புழக்கத்திற்கு வராது. இது கலைஞர் அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அதிமுகவினர்கள் இப்பேற்பட்ட பரப்புரையை மேற்கொள்ளவில்லை, சுவரொட்டிகளை வெளியிடவில்லை. ஆனால் திமுக புதிதாக கண்டுள்ள குதிரை மேல் சவாரி செய்வது போல்தான் தற்பொழுது திமுக ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தெரியப்படுத்தி வருவது பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 100 ரூபாய் நாணயம் எங்களுக்குத்தான் கிடைத்துள்ளது என்றும் உடன்பிறப்புகள் கூச்சலிட்டு வருகிறார்கள். பார்த்து 100 ரூபாய் நாணயத்தை திருட்டுத்தனமாக வெளியிடாமல் இருந்தால் சரிதான் என்பதற்கேற்ப அரசியல் கட்சி தலைவர்கள்